திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். திருச்சிற்றம்பலம். திருப்பழுவூர். இத்திருப்பழுவூர் திருத்தலத்தில் வீற்றிருந்து அருள் புரியும் எல்லாமல்ல இறைவனின் திருநாமம் வடமூலநாதர், யோகவனேஸ்வரர், ஆலந்துரையார். அம்பாளின் திருநாமம் அருந்தவநாயகி. இத்திருத்தலத்தின் தலமரம் ஆலமரம். ஆலமரத்தை தலமரமாக கொண்டமையால் இத்திருத்தலம் திருப்பழுவூர் என அழைக்கப்படுகிறது. இத்திருத்தலத்தில் அம்பிகை தவம் செய்ததால் இது யோகவனம் என்ற பெயரையும், இறைவனின் திருநாமம் யோகவனேஸ்வரர் என்றும், அம்பாளின் திருநாமம் அருந்தவநாயகி என்றும் அழைக்கப்படுகிறது. இத்திருத்தலத்தில் பரசுராமர் தனது தாயை கொன்ற பழியை தீரும் பொருட்டு பூஜித்த திருத்தலமாகும். பழி நீங்க இத்திருத்தலத்தில் உள்ள இறைவனை வேண்டினால் போதும். இத்திருத்தலத்தில் ஞானசம்பந்தர் பாடிய பதிகத்தில் பாடலை பார்க்கலாம். முத்தன்மிகு மூவிலை நல்வேலன் விரிநூலன் அத்தன் எமை ஆளுடைய வண்ணல் இடமென்பர் மைத்தழை பெரும் பொழிலின் வாசமது வீச பத்தொருடு சித்தர் பயில்கின்ற பழுவூரே. எல்லாம் உள்ள இறைவன் இயல்பாகவே பாசங்களை நீக்கியவன். அவன் மூவிலை உடைய வேலை உடையவன். நமக்கு வேதங்களை அருளியவன். தலைவன், நமக்கு முதல்வன். அவன் வீற்றிருக்கக்கூடிய இடம் கரிய தலைகளை உடைய பெரிய பொழிலின் மனம் கமழும் பழுவூர் என்பதாகும். இப்பழுவூரில் பக்தர்களும் சித்தர்களும் எல்லாம் உள்ள இறைவனை எப்பொழுதும் வணங்கிக் கொண்டே இருக்கின்றனர். நாமும் அவ்வாறே அவ்விறைவனை வணங்குவோமாக. அந்தணர்களான மலையாள வரவேத்தும் பந்தமழிகின்ற பழுவூர் அரணையார சந்தமிகு ஞானமுணர் பந்த நுரைவேணி வந்த வனமேத்துவர் வானம் உடையாரே. மலையாள அந்தணர்கள் ஏத்தும் அருளுறவு நிறைந்த பழுவூர் இறைவனை ஞானசம்பந்தன் ஆரச்சந்த இசையால் பாடிய இப்பதிகத்திலுள்ள பாடல்களை விரும்பி தமக்கு இயன்ற இசையோடு ஏத்தி தொழுபவர்களுக்கு சிவலோகம் கண்டிப்பாக கிடைக்கும். அவர்களுக்கு வானம் உடையதாகும் என்று கூறி நாமும் இப்பதிகத்தை இத்திருத்தலத்தில் வீற்றிருக்கக்கூடிய எல்லாமல்ல இறைவனை பாடி சிவலோகத்தை அடையலாம். திருச்சிற்றம்பலம்.